நன்றிகள் அம்மா. வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. இன்றைய சிந்தனை முழுவதும் குருவின் அருள் அறிவோடு இணைந்து நாம் சிந்திக்க இருக்கின்றோம். குருவருளும் திருவருளும் நமக்கு துணையிருந்து வழி நடத்தட்டும். வாழ்க வளமுடன். மற்றும் இன்று 9 மையத்தாகவும் மிகச் சிறந்த முறையில் ஏற்றிய அம்மா அவர்களுக்கும், தொகுத்து வழங்கிய அம்மா அவர்களுக்கும், நகலேசன் ஐயா அவர்களுக்கும் என்னுடைய நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் வாழ்க வளமுடன் என்று கூறிக்கொள்கிறேன். மற்றும் இந்த இணைப்பில் இணைந்துள்ள அனைத்து வேதாத்திரிய அன்பு உள்ளங்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்து மகிழ்கிறேன். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். இன்றைக்கு தலைப்பு மகிழ்ச்சியின் மகத்தான சாதனைகள். என்ன சொல்றது? மகத்தான சாதனை எதை விடுறது? ஒன்றும் இந்த தலைப்பை கேட்டோடனே எனக்கு ஒரு அவ்வளவு இது. என்னவென்று சொல்வதையா உந்தன் மகத்துவத்தை, என்னவென்று சொல்வதையா உந்தன் மகத்துவத்தை, எப்போதும் முன்னருளை எண்ணி எண்ணி உள்ளமெல்லாம் பூரிக்கும் விந்ததனை எவ்வாறு உரைப்பதென்று, எவ்வாறு உரைப்பதென்று. பூமி சுற்றுவது போல் உடல் உயிர் அனைத்திலும் இன்பம். உங்கள் அருள் கொடையால் கிடைத்த மனவளக்கலை உலகம் முழுவதும் பரவி மனிதகுலம் உய்வு பெற தாங்கள் அனைவருக்குள்ளும் நிறைந்து பேரறிவு பெற தங்களின் தவசக்தியால் நிரம்பிய பிரபஞ்சம் அருள் புரியட்டும். தங்கள் தவசக்தியால் நிரம்பிய பிரபஞ்சம் அருள் புரியட்டும். வாழ்க வளமுடன். மகிழ்ச்சி கொடுத்தது என்ன? தனி மனிதன் அமைதியில தொடங்கி உலக அமைதியில் நிறைவேற வேண்டும் என்று அவருடைய உள்ளம் உயர்ந்த நிலையை தோன்றிய எண்ணம் அல்லவா? இதை விட மகத்துவம் என்ன? தனி ஒரு மனிதனை தொடங்கி உலகம் முழுவதும் அந்த அமைதி வரணும்னு அவர் எண்ணம். அது உயர்ந்த எண்ணத்தை என்ன சொல்வது? ரெண்டாவது அறிவை பற்றிய ஒரு தெளிவு வேண்டும்னு ஒரு அறிவுக்குன்னு ஒரு கோயில் அமைத்தாங்க பாருங்க. இதை விட மகத்தான் எங்காவது இருக்க? அறிவுக்குன்னு ஒரு கோயில், அறிவுக்குன்னு ஒரு கோயில் அமைத்தது அவருடைய மகத்தான சாதனை எல்லாம் இல்லையா? பிரமையான, அதற்கான பிரமையான என்ற ஒரு தத்துவத்தையே கொடுத்தாங்க. அந்த பிரமையானங்கிறது அறிவு திருக்கோயில நாம என்ன அந்த பிரம்மத்தை பற்றி உணர்ந்து அந்த நாணம் பெற்று அறிவில் தெளிவு வருவதுதான் அந்த பிரம்மையானம். அதுக்காக அறிவு கோயிலை கட்டினவர் அல்லவா இந்த தத்துவம். ஆனா இந்த தத்துவத்தை கொடுக்கறதுக்கு முன்னாடி அவரோட வெளிப்படுத்துகிறார் ஒரு உணர்வை. இறைவனை மனதில் கொண்டு ஏழ்மையில் வாழ்க்கை நடத்தி மறைபொருள் அறியத்தக்க மகன் வேண்டி தவம் புரிந்து முறையாக பெற்றெடுத்து நேர்மையாக வளர்த்த பெற்றோர் அறவடி தொழுது இந்த அரிய நூல் எழுதுகிறேன். எந்த உணர்வு நிலைக்கு போய் அதோட வாழ்க்கையை நினைத்து அந்த கவியை கொடுத்துருக்காங்க. நம்ம சிந்திச்சு பார்த்தா நமக்குள்ள ஒரு உணர்வு மகிழ்ச்சி அற்புதமா உயர்ந்த மகத்துவத்தை அது அவர் சொன்ன இறை நிலையும் இறை துகளையும் பிரிக்க முடியாது என்று அவர் விளக்கியது. ஏன்னா விஞ்ஞானம் இதை இன்னும் கண்டுபிடிக்க முடியாம இருக்கிறத எவ்வளவு எளிமையா நம்மளுக்கு விளக்கி. இறைநிலையும் இறை துகளை பிரிக்க முடியாது. ஏனென்றால் இறைத்துகள் இல்லாத இடமோ பொருளோ உயிர்களோ எதுவும் கிடையாது என்பது தானே. இத இறைநிலையே இறை அது இல்லாத ஒரு பொருளும் கிடையாது, அது இல்லாத அசைவும் கிடையாது அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியாது. மகத்தான் இதை விட மகத்துவ சயின்ஸே கண்டுபிடிக்காத நம்மளுக்கு விளக்கி இருக்காங்க இல்லவா? அவரோட அனுபவங்கள் தானே மனவளக்கலையவா? மகிழ்ச்சியோட அனுபவங்கள் தானே மனவளக்கலையா நம் கொடுத்திருக்கு. தனி மனிதனுக்கு உலக அமைதிக்கு வேதாத்திரியமா கொடுத்தது மகத்தான சாதனை இல்லையா வேதாத்திரியம்? இன்னொரு சிறப்பு, மிக மிக சிறப்பு அப்படின்னா இறை வணக்கம் தந்து அந்த இறையை உணர குரு வணக்கம் தந்த மகான் அல்லவா? இறை வணக்கம் கொடுத்தார், அந்த இறைவனை உணரக்கூடிய குரு வணக்கமும் கொடுத்த அந்த மகானின் மகத்துவத்தை என்ன சொல்லுவது பாருங்க. ஜாதி மதம் மொழி நாடு என்ற வேற்றுமலை கடந்த தத்துவம் தானே. ஒவ்வொரு மனிதனும் எப்பொழுதும் மறவாமல் நன்றியுடன் சொல்வது. நம்ம இப்ப தவம் பண்ணணும் அப்படின்னா அதெல்லாம் நன்றி உணர்வு.
இப்போ தினம் தினமும் நாம் தவம் பண்ணும்போது தந்தை, தாய், குரு, இயற்கை இதெல்லாம் வணக்கம். இதெல்லாம் நன்றி உணர்வு. இதை நம்மளுக்கு பழக்கப்படுத்த தவத்தில் நம்மளுக்கு கொடுத்திருக்காங்க. அருட்காப்பு. அருட்காப்பு இதை விட ஒரு காப்பு நம்மளுக்கு அருள் பேராற்றல் இரவும் பகலும் எல்லா நேரங்களிலும் எல்லா இடங்களிலும் எல்லா தொழில்களிலும் உறுதுணையாகவும் பாதுகாப்பாகவும் வழிநடத்த அமையுமாக என்று இறைநிலையுடன் நாம் ஒன்றி இணைந்து இருக்கக்கூடிய நிலையில நம்ம கொண்டு வந்து இந்த காப்பு கொடுத்துருக்காங்க இல்லையா? இதை விட சாதனை வாழ்த்து. இதெல்லாம் ஒவ்வொன்றும் சிந்திச்சு பார்க்கலாம். வாழ்த்து ஒரு தாரகம் வந்து இந்த வார்த்தை விஞ்ஞானத்துடன் இணைந்ததுதான். அலை இயக்க தத்துவப்படி செயல்படுகிறது அல்லவா? தன் வாழ்த்தில் தொடங்கி உலக வாழ்த்து வரை அமைந்துள்ளதில்லை. இந்த வாழ்த்து எதிர்மறை எண்ணங்களே நம்மளுக்கு தோன்ற வாய்ப்பே இருக்காது. இதன் நன்மைகள் ஏராளம். இதை பத்தி சொல்ல எவ்வளவோ இருக்கு இல்லையா? 2 ஒழுக்க பண்பாடு, 5 ஒழுக்க பண்பாடு இந்த வார்த்தைகள் எல்லாம் எப்படி விளங்கிக் கொண்டுதான் விளக்கியிருக்கு அப்படின்னு உறுதி கொள்வார். இதற்கெல்லாம் மேலாக அவர் அனுபவித்த துன்பங்கள் மனிதகுலம் அடையக்கூடாது என்ற ஒரே எண்ணம் தானே மனவளக்கலை என்ற பொக்கிஷம். ஏன்னா அவ்வளவு வாழ்க்கையில் அனுபவிச்சது அந்த துன்பம் மனித வாழ்க்கையில் அடையக்கூடாதுங்கிற ஒரே எண்ணம் தான் மனவளக்கலை என்ற பொக்கிஷமும் அவர்கிட்ட வந்தது. இந்த சாதனம் அவரின் மகத்தான சாதனை எவற்றை எவற்றை விடுவதுன்னு நினைச்சு பார்த்தா அப்படி இருக்கு. உடலுக்கு எளிய முறை உடற்பயிற்சி செஞ்சு பாருங்க. உடலுக்கு எளிய முறை உடற்பயிற்சி 8 வயதில் தொடங்கி 80 வரை எளிதாக செய்ய விதமாக வடிவமைத்து கொடுத்தது. பணம் எதுவுமே செய்ய தேவையில்லை. உடல் அவ்வளவு ஆரோக்கியத்தை கொடுக்க ஒரு விரிப்பு இருந்தா போதும். 40 நிமிஷம் நம்ம செலவு செய்தா போதும். அதன் நன்மைகள் ஏராளம் இல்லையா? மன அமைதி வர தவமுறைகள், மனம் என்பதற்கான விளக்கம். மனதை பற்றி மனிதன் அறியாமல் மயங்குகிறான், தானும் மயக்கிறான். மனதை பற்றி எவ்வளவு விளக்கங்கள். மன தூய்மை வர அகத்தாய்வு பயிற்சிகள். அகத்தாய்வுல வேண்டாதவற்றை விட்டுவிட்டால் பெற வேண்டியது தானே வரும் இல்லையா? அல்லவை தேய அறம்பெருகும் என்பர். தன்னை சீர்தூக்கி பார்த்து புனிதப்படுத்திக் கொள்ளும் ஒரு சிறந்த முறைதான் அகத்தாய்வு பயிற்சி நம்மளுக்கு கொடுத்திருக்கு. தன்னை மேம்படுத்தி கொள்ளக்கூடிய பயிற்சி. மனவளக்கலையின் சிறப்பு அகத்தவம், அகத்தாய்வு, குணநல பேரு, முழுமை பேரு. இது ஒரு வாழ்க்கை கல்வி முறை இல்லையா? வாழ்க்கை தத்துவங்கள். அதுல வாழ்க்கை தத்துவங்கள் எண்ணம் ஆராய்தல், ஆசை சீரமைத்தல், சினம் தவிர்த்தல், கவலை ஒழித்தல், பயிற்சி முறைகள் எல்லாம் மிகவும் அற்புதமான இதல்லவா? இதுல மிகவும் அற்புதமான ஒரு கேள்வி நம்ம கிட்ட, நான் யார்? இது தெரிஞ்சுட்டு இந்த சமுதாயம் எவ்வளவு இந்த சிக்கலும் துன்பமும் இருக்குமா? நான் யார் என்ற உணர்வு வந்து விட்டார் மகிழ்ச்சி. இந்த பதில் மகிழ்ச்சியின் மகத்தான சாதனை என்பதுக்கு ஐயமே சிறிது இருக்காது இல்ல. அதான் அஞ்சுவதேன் துணிந்திருப்போம் அறிவே நான் தெய்வம் என்று அஞ்ச வேண்டாம்னு சொல்லியிருக்காங்களே. நான் யாருங்கிற பதில் இல்லையா? அஞ்சுவதேன் துணிந்து உரைப்போம் அறிவே நான் தெய்வம்ங்கிற ஒரு வார்த்தையை நம்மளுக்குள்ள தெளிவாக பதிய வச்சிருக்காங்க இல்லையா? இதெல்லாம் சாதனை இல்லம். எவ்வளவு சாதனைகள். வேதாத்திரம் என்பது 14 கோட்பாடுகள் தான். நம்மளுக்கு எல்லாமே தெரியும். இந்த வேதாத்திரி அடங்கிய தத்துவம் எவ்வளவு மனம் இறைநிலையில் விரிந்து லயமாகி இருந்தா தான் இந்த எண்ணங்கள் இவ்வளவு தத்துவம் 14 கோட்பாடு எவ்வளவு இறைநிலையில் ஒன்றி இருந்தாதான் இந்த எண்ணங்கள் நமக்கு. இந்த சாதனைக்கு ஏதாவது இது மாதிரி தான் அப்படின்னு இந்த சாதனையை கூற முடியுமா? அந்த 14 கோட்பாடு இவர் சொல்லியிருக்க மாதிரி அது அப்படிங்கிறது இந்த இறைநிலைக்கு உவமை கூற முடியாது இல்லையா? அதே மாதிரி கூறியது போல் உள்ளதுதான் இந்த 14 கோட்பாடுகள். வேதாத்திரியம்ங்கிற தத்துவமே உவமையே இல்லாத ஒரு தத்துவம். அவர் சிந்தனையெல்லாம் இந்த சிந்தனையெல்லாம் எப்ப 7 வயதில் இருந்து தொடங்கியது தானே. தறியில் கை வேலை செய்தாலும் மனம் தன்னை பற்றியோ குடும்பத்தை பற்றியோ இல்லாம உலக அளவில் விரிந்து நின்ற சிந்தனைகள் தானே. கடவுள் யார்? வறுமை ஏன்? உயிர் என்றால் என்ன? அப்போது தொடங்கியதன் விளைவுதானே இந்த உயர்ந்த சாதனைகள் எல்லாமே. அறிவை பற்றிய விளக்கம் மிக உயர்வான சாதனை அல்லவா? அதிலே சொல்லுவாங்க இல்லையா? திருவள்ளுவர், தாய்மானவர், வள்ளுவர், திருமூலர், சித்தர் பெருமான் எல்லாம் அறிவை பற்றி கூறியிருக்கு. ஆனால் மகிழ்ச்சியின் சாதனை பாமர மக்களும் அறிவை பற்றி தெரிந்து கொள்ளும் வகையில் விளக்கி கூறியிருப்பதுதான் மிகவும் அற்புதமான. அது ஜடப்பொருள்களே எல்லாவற்றிலும் அறிவு இருக்கு, ஒழுங்கமைப்பு அப்படிங்கிறது ஏற்றுக்கொள்ளும் வகையில் நம்மளுக்கு எளிய முறையில் அந்த அறிவை பற்றி
அற்புதத்தை விட அற்புதம் அல்லவா அறிவை பற்றிய விளக்கம். அப்ப இறைவன்கிறது என்ன? இறை தெய்வ நிலை அறியாமல் தானே மக்கள் இன்று துன்பங்களுக்கு என்ன தெய்வம்ங்கிறதே தெரியாத நிலை தானே. இன்று சமுதாயத்தில் சிக்கல்களுக்கு முக்கிய காரணமே தெய்வத்தை பற்றி தெளிவு இல்லாத காரணம் தான். அதான் சடங்கு முறைகளும் சம்பிரதாயங்களும் இதெல்லாம் தேவையில்லை. இல்லை காரணம் இல்லாம காரியம் செய்வது இதெல்லாம் தேவையில்லைங்கிறது மகிழ்ச்சி தெளிவாக நம்மளுக்கு விளக்கியிருக்க. இயற்கை என்பதே தெய்வம். சரி, இயற்கையே தெய்வம் தான். சுத்த வெளி பூரணம் இதுதானே பேராற்றல் பேரறிவு வற்றாயிருப்பு காலம். இந்த நான்கு தானே தெய்வம் என்று நம்மளுக்கு விளக்கமாக அளித்திருக்காங்கல்ல. உண்ணும் உணவு ஏழு இதுக்கு விளக்கம் கொடுத்திருக்க. உண்ணும் உணவு ஏழு தாதுக்களாய் மாற்றுவது யார்? உடல் உயிர் தொடர்ந்து இயங்குவது இந்த ஆற்றலும் அறிவுடைய இறைநிலை தானே. இதன் விளக்கம் எல்லாம் எவ்வளவு மகத்தான சாதனைகள் எண்ணி பார்க்க இல்லையா. மதம் என்ற பேரில் இப்பொழுது எப்படி இருக்கு? மதம் என்ற பேரில் பிரிவினை தானே. சாதியாலும் நாட்டாலும் மொழியாலும் பிரித்து வேறுபடுத்தி பார்த்தால் இன்று சமுதாய வாழ்க்கையில் துன்பங்களும் துயரங்களும் மிகுதிதானே காணப்படுகிறது. நாட்டாலும் மொழியாலும் எல்லாம் பேதங்கள் தானே. எந்த மதத்தில் இல்லை? சிந்தித்து பாருங்க. எந்த மதத்தில் இல்லை இந்த 6 குணம் பஞ்சமா பாதங்கள் இல்லையா. மனிதன் மனிதனாக வாழ வேண்டும் அப்படிங்கிறதே நம்ம மகிழ்ச்சி கண்டது. அது கடமைகள் சொல்லியிருக்காங்க இல்லையா. தான் குடும்பம் சமுதாயம் இதெல்லாம் இணைந்து நட்பு நலம் காத்து வாழ வேண்டும்னு சொல்லியிருக்காங்க இல்லையா. இதை விட மிக மிக சிறந்த ஒரு பெருமை நம்ம எல்லாம் பெருமைப்பட்டுக்கொள்ள பெண் பெருமைங்கிற ஒரு உலக அமைதியிலேயே இந்த 14 கோட்பாடுலயே பெண்ணின் பெருமைங்கிற ஒரு தத்துவத்தை கொடுத்திருக்காங்க. அப்படின்னா அவர்கள் பெண்ணின் பால் அவர் கொண்ட அந்த அன்பு தயவு இல்லாத நினைச்சு பாருங்க. பெண்களுக்குன்னு ஒரு காலத்துல எப்படி இருந்தது? ஆண்களுக்கு பின்னால் இருந்து செயல்பட வேண்டிய நிலைதானே இருந்தது. இந்த காலத்து பெண்களுக்கு தவம் கூட இல்லை. தவம் கூட கொடுக்க இல்லைங்கிற ஒரு நிலை இருந்து அதை மாற்றி பெண்களுக்கும் தவம் கொடுத்து ஒரு அந்த பெண்கள் தவம் எடுத்தா அந்த குடும்பமே உயர்வு பெறும்ங்கிறது பெண்களுக்கு கொடுத்து பெண்களுடைய பெருமையை எடுத்து கூறிய மகான் அல்லவா. இதை விட மகன் என்ன? அதுக்காக மனவள நல மனைவி நல வேட்பு நாள் ஒன்றும் கூட ஆகஸ்ட் 30 எல்லா மன்றங்களும் நம்ம கொண்டாடுறோம் இல்ல. ஒரு பெண்ணின் ஒரு நாள் எல்லாத்துக்கும் நாள் இருக்கு. ஒரு மனைவி ஒரு பெண்ணுக்கு ஒரு நாள் இல்லை அப்படிங்கிறதுக்காகத்தான் அந்த மனைவி நல நாள். அதை நம்மளுக்கெல்லாம் ஒரு சிறப்பு உண்டாக்கியவர் மகான் அல்லவா. அந்த மகத்துவத்தை எண்ணி பார்க்கணும். திருவுள்ள என்ன உள்ள அவரோட இல்லம். கடைசிய தவ முறையில மௌனம் என்பது ஒரு பெரிய ஒரு சாதனையை நம்மளுக்கெல்லாம் கொடுத்திருக்காங்க. அது மௌனம்ங்கிறது ஒரு பெரிய மறைபொருள் ஆய்வு. அது தன்னை தூய்மைப்படுத்திக் கொள்ளக்கூடிய ஒரு பயிற்சி தான் மௌனம். இது எந்த இதில் ஆன்மீகத்தில் இல்லாத ஒரு ஒரு அற்புத சிறந்த ஒரு பயிற்சி முறையாக நம்மளுக்கு மௌனத்தை கொடுத்திருக்காங்க. அதான் சொல்லுவாங்க, உலகமெங்கும் ஒரே மொழி உள்ளம் பேசும் காதல் மொழி ஓசையின்றி பேசும் மொழி. ஓசையின்றி பேசும் மொழி உருவமில்லா தேவன் மொழின்னு சொல்லுவாங்க. அந்த தேவன் மொழி தானே அமைதி. அமைதியாக இல்லையா, இருளாக அமைதியாக மௌனமாக இச்சையின்றி தேவையின்றி இருப்பது அதுதான் பிரம்மம். நம்மளுக்கு எவ்வளவு தெளிவாக இந்த மௌனத்தை நம்மளுக்கு கொடுத்திருக்காங்க. முதல்ல இதுக்கெல்லாம் விளக்கமாக மகிழ்ச்சி நம்மளுக்கு ஆன்மீக கல்வி அப்படிங்கிற ஒரு கல்வி முறையை எல்லாம் கல்வி மூலமாக குழந்தைகள் சிறு குழந்தைகளிலிருந்து அந்த கல்வி மூலமாக இது சென்றடைய வேண்டும் என்று ஒரு எண்ணம், உயர்ந்த எண்ணம், மகிழ்ச்சியின் சாதனை. குழந்தைகளிலிருந்து பயிற்சியாக குழந்தைகளுக்கு இதை பயிற்சியாக கொடுக்க வேண்டும்னு எண்ணம் தான் சொல்லுவாங்க. கல்வி செல்வம் பொருளுடைமை மக்கள் பலம் நட்பு கண்ணியமாம் ஆளுமை பேறு அனைத்தும் இருந்தாலும் கல்வியிலே உயர்ந்த அருட்கல்வி இல்லையானால், எத்தனைதான் இருந்தாலும் இந்த அருட்கல்வி இல்லையானால் என்ன? கற்ற பெற்ற அத்தனையும் சுயநலம். இந்த கல்வியெல்லாம் என்னத்துக்காகும்? சுயநலம். அன்பு கல்வி என்னும் சமநோக்கு நேர்நிறை உணர்வு கருத்தினிலே உருவாகான்னு சொல். பிறர் பொருள் சுரண்ட கல்வியெல்லாம் பயனாகும். பிறர் பொருளை எப்படிங்கிற அபகரிக்கிறது தான் சொல்லு இந்த கல்வி. அப்புறம் அந்த கல்வி என்ன ஆகும்?
கல்வியெல்லாம் பயனாகுது. பிறர் சொன்னது. கனிவு, அன்பு, நீதி, கடமையினை மறைந்து தன்முனைப்பு தான் ஓங்கும் அப்படிங்கிறாங்க. இந்த அருள் கல்வி இல்லையானால் எந்த கல்வி கற்றாலும், என்ன பொருள் வச்சிருந்தாலும், மக்கள் பலம் இருந்தாலும், கண்ணியமா ஆளுமை பேர் இருந்தாலும், இந்த கல்வி இல்லை என்றால், அந்த அன்பு, கனிவு, நீதி, இறை குணங்கள் ஒன்று செய்த கடமையே மறந்து தன்முனைப்பே ஓங்கி நிற்கும். தன்முனைப்பினால் எடுக்கக்கூடிய துன்பங்கள் நமக்கு எல்லாமே இருந்தது. இந்த ஆன்மீக கல்வி தான் மக்களிடையே சென்று வேணும்னு மகிழ்ச்சி சொல்லியிருக்காங்க. இதை விட இன்னொன்னு பெரிய மகத்துவமா நாம் உணர்ந்து கொள்வது கருமையம். இந்த கருமையங்கள் என்றாலே நமக்கு இந்த மனவளக்கலைக்கு வந்த பிறகுதான் இந்த கருமையமே என்ன என்றால் தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பு. அதுதான் நம்மளுடைய வாழ்க்கை அப்படிங்கிறதே தெரிஞ்சுக்கிறது. வாழ்க்கையில அடிப்படையாக இருந்து இன்ப துன்பங்களுக்கு காரணமே அந்த கருமையம்தான். இந்த கருமையை தூய்மை செய்வதுதான் மனித பிறப்பின் நோக்கமே அப்படிங்கிறது. அந்த கருமையம்ங்கிற ஒரு அந்த இறை தத்துவத்தை இறைதான் உள்ள இருந்து நடத்துவது அப்படிங்கிறது நம்மளுக்கு கருமையம்ங்கிற ஒரு பெரிய ஒரு சப்ஜெக்ட், ஒரு ஒரு பாடத்திட்டத்தை நம்மளுக்கு கொடுத்திருக்காங்க இல்லையா? அந்த தூய்மைக்கான வழியும் நம்மளுக்கு எந்த நிலையில தூய்மை செய்து கொண்டு ஆன்மா தூய்மை அடைவதற்கு இந்த கருமைய தூய்மை அவசியம்ங்கிறது ஒரு என்ன எந்த நிலையில் நம்ம பின்பற்ற வேணும் அப்படிங்கிறதெல்லாம் தெளிவாக நம்மளுக்கு கூறியிருக்காங்க இல்லையா? அதான் நிறை பெறாமல் இருக்கும் ஆசைகளின் கூட்டம், நெஞ்சம் மனம் பேச்சிடை பிணக்காகும் பொய்கள், மறைமுகமா நேர்முகமா பிறர் உள்ளம் வருத்தல், எல்லாமே கருமையத்து களங்கப்படுத்தும் செயல்கள் தானே. மற்ற உயிர் சுதந்திரம் வாழ்க்கை வளம் பறித்தல், நிறைவளிக்கும் பொறாமை சினம் வஞ்சம் காத்தல், நெறிவிழந்த உணவு உழைப்பு உறக்கம் உடலுறவு 5 அளவில் கரைபடிந்த எண்ணம், இவை கருமையம் தன்னை களங்கப்படுத்தும் கருத்தோடு சீர் செய்வேன். நம்ம கருமையங்கள் சப்ஜெக்டை கொடுத்து அதற்கு தீர்வு தூய்மை அடையக்கூடிய தீர்வுகளையும் கொடுத்து, இதெல்லாம் வீண் செலவு, ஆடம்பரம், பெண்ணினத்தை வருந்து விடல், இதெல்லாம் கருமையத்தை களங்கப்படுத்தும்ங்கிற ஒரு ஒரு வழி சொல்லி அதற்கு தீர்வாக செயல்களில் திருத்தம் வேணும். செயல் செய்யும் போதுதான் கருமையம். நல்ல செயல் செய்யும் போது நம்ம கருமையம் தூய்மை அடையும். செயல்களில் மாற்றம் வேணும் அப்படிங்கிறது. கருமைய தூய்மை அப்படின்னா செயல்களில் மாற்றம். நம்ம நல்ல செயல் செய்ய செய்ய விளைவு நல்லதா இருக்கோ அது நம்ம கருமைய தூய்மை பெறும். கர்மத்தின் விளைவு, கர்மத்தின் விளைவு பயன் கருத்தை ஊன்றி கண்டிடு, களங்கமில்லா கருமையம் கனி நிதியாக கிட்டிடும்னு சொல்லுவாங்க. கர்மத்து ஒரு செயலின் விளைவு, அதோட பின் விளைவு என்ன, அதோட பயன் என்ன? ஒரு செயல் செய்யும் போது இவ்வளவு ஆராய்ச்சி நம்மளுக்குள்ள வரணுங்கிறார். அதன் பயன் விளைவை கருத்தை ஊன்றி, சும்மா இவ்வளவு கருத்தை அப்படியே அதோட ஒன்னு நுண்மான் நுழைபுலன் அறிவுன்னு ஒண்ணு நம்மளுக்கு கொடுத்த அந்த நிலையில இந்த செயலை ஆராய்ச்சி செய்யும் போது களங்கமில்லா கருமையம் கனி நிதியாக கிட்டிடும். இதை விட நம்ம வாழ்க்கைக்கு என்ன வேணும்? அந்த கருமையம் இருந்தால் நம்ம வருங்கால சந்ததிகளுக்கு நம்ம கொடுக்கக்கூடிய ஒரு மகா சொத்து கருமையம். அந்த கருமைய கனி நிதியாக இருந்தால் வருங்கால சமுதாயம் எந்த நிலையில் இருக்கும்? இதெல்லாம் சிந்திக்கக்கூடிய மகத்துவம் தான் மகிழ்ச்சி கொடுத்திருக்க தத்துவங்கள்ல. செயலிலே விளைவு இதெல்லாம் சொல்லியிருக்காங்க. செயலிலே விளைவாக தெய்வ ஒழுங்கு அமைப்பு இருக்க தவறிழைத்து பின் பரமனை வேண்டுவதால் என்ன பயன் இல்லையா? இதெல்லாம் செயலை தீர்மானிப்பது மனிதன், மனிதனை தீர்மானிப்பது விளைவு. இதெல்லாம் எவ்வளவு விளக்கங்கள், இதெல்லாம் மகத்தான சாதனைகள் இல்லையா? இதெல்லாம் எவ்வளவு மகத்தான சாதனைகள். அவர் வாழ்க்கையில சிந்திச்ச எவ்வளவு மகத்துவம். இதெல்லாம் ஒவ்வொரு முறையும் நம்ம அவர் வாழ்க்கையில் நடந்ததை சிரித்து அவரோட ஆன்ம பலம், அவரோட தன்னம்பிக்கை, விடாமுயற்சி இத்தனையும் அடங்கியதுதான் வேலை. தன்னோட வாழ்க்கையில் எவ்வளவு எவ்வளவு படிக்கற்களை தாண்டி வந்தவர் அல்லவா இந்த மனவளக்கலை. செருப்பு தைக்கும்போது ஒரு வாழ்க்கையில் அவர் நடந்த ஒவ்வொரு நிகழ்வும் நம்மளை எவ்வளவு தூரத்துக்கு கொண்டு போகும். ஒரு ஒரு தடவை செருப்பு தைக்கும் போது இதெல்லாம் தெரிஞ்சதா இருந்தாலும் மீண்டும் ஒரு தடவை நம்ம
செருப்பு அறுந்துருச்சு. பக்கத்துல செருப்பு தைக்கிறவகிட்ட கொண்டு போய் அந்த செருப்பு தைக்க குடுக்குறாங்க. அப்போ அவர பார்த்தோன்னே அவருக்குள்ள முகம் வாடி, வயிறெல்லாம் ஒட்டி போயிருக்கிறத கேட்டுட்டு கேட்கிறேன், "ஏப்பா சாப்பிடலையா?" அப்படின்னு. "நான் நேத்தே சாப்பிடலைங்கய்யா." அப்ப அவருக்குள்ள ஒரு உணர்வு தோன்றதுனால, இது மாதிரி எத்தனை ஆன்மாக்கள் இந்த நிலையில் இருக்கும் அப்படிங்கிற எண்ணம் அன்று இரவு அன்றிலிருந்து இரவு உணவை தவிர்த்த மகான் அல்லவா அவரு. அப்புறம் இயற்கையில் அவரு வாழ்க்கையில் நடந்தது சிந்திச்சு பாருங்க. எவ்வளவோ கஷ்டத்த பட்டு மதிய உணவு இல்லாம கஷ்டப்பட்டு தெளிவு பெற்று தன்னோட உடலாலும், அறிவாலும், ஆற்றலை கொண்டு முன்னேறி எவ்வளவு 200 குடும்பங்களுக்கு வேலைவாய்ப்பு அமைத்துக் கொடுத்து, கார் வைத்து, எவ்வளவு எவ்வளவு உயர்ந்த நிலைக்கு வந்து, பின்ன தாழ்ந்த நிலைக்கு அந்த ஏற்றுமதியில ஏதோ பொருள் வித்தியாசம் வந்து, எல்லா கடனை எல்லாம் அடைச்சு, அதெல்லாம் விரிவா சொல்றேன். எவ்வளோ நேரம் வி கடனை எல்லாம் வித்து, எல்லாத்தையும் கடனையெல்லாம் அடைச்சு, ஒரு 5 ம அம்மா சொல்றாங்க, "ரூ. 5 யார்கிட்டயாச்சும் கடன் வாங்கி குடுங்க. நான் புட்டுச்சுட்டு தாரேன். நீங்க கொண்டு போய் வித்துட்டு வாங்க." அப்படின்னு ஒரு நிலைக்கு அவ்வளவு உயர்ந்த நிலைக்கு வந்து இந்த நிலைக்கு வரும்போது எவ்வளவு மடம் இருக்கு. அந்த நிலையில அவரோட ஆன்ம பலம் எப்படி இருந்திருக்குன்னு நம்ம சிந்திச்சு பார்க்கணும். அப்படி வித்துட்டு வந்த மகான் இல்லையா நம்மளுக்கு. அந்த தாழ்ந்த நிலையிலும் மறுபடியும் ஒரு ஓலை குடிசை போட்டு, அதுவும் இரையாற்றல் விடாம சூறாவளி வந்து அடிச்சு, அதெல்லாம் அவர் வாழ்க்கையில இருந்த இத்தனையும் எதிர்ப்புகளையும் தாண்டி அவரோட ஆன்ம பலம். தன்னம்பிக்கை, விடாமுயற்சியினால நம்மளுக்கு வந்ததுதான. அப்ப அவர் எழுதின ஒரு பாட்டு தான் நம்மளை எல்லாம் சிந்திக்க தூண்டும். இயற்கை என்ற பேராற்றல்காரனுக்கு எல்லா ஜீவன்களும் எடுத்தாடும் காய்கள். இடம் மாற்றி வைப்பான், தெரிவான், அருள்வான், பிழையென்று சொல்வதற்கு பிறந்தோர் யார் பேருலகில். இதை விட நம்மளுக்கு எவ்வளவு தெளிவா அவர் பாடியிருக்காரு பாரு. எவ்வளவு விளக்கங்கள் நம்மளுக்கு கொடுத்த உண்மைகள் அத்தனையும் ம மகத்துவம், பொக்கிஷம். இதை விட சொல்வதற்கு வேற என்ன? இது எல்லாமே அவரோட இருக்கிற என்ன அப்படின்னா, பிதா, அல்லாஹ், பிரம்மம் என்று எதுவும் வேறுபாடு இல்லாம தேசம், நாடு, ஊர் சென்று இறைப்பணி செய்வேன்னு கொடுத்திருப்பார். அவர் வந்து குண்டலி யோகத்தையும் குடும்பத்தையும் இணைத்திருக்காங்க இல்லையா? குண்டலி யோகத்தையும் குடும்பத்தையும் இணைத்து நம்மளுக்கு கொடுத்தது. இல்லறத்தையும் துறவறத்தையும் இணைத்தது. மெய்ஞானத்தையும் விஞ்ஞானத்தையும் இணைத்தது. பரமனையும் பாமரனையும் இணைத்தது அல்லவா? அறிவையும் ஆற்றலையும் இணைத்தது. கல்லார்க்கும் கற்றவர்க்கும் செயல் விளைவு தத்துவத்தை இணைத்தது. அவருடைய மகசான சாதனைக்கு எடுத்துக்காட்டு அல்லவா? எவ்வளவு எவ்வளவு நம்மளுக்கு இணைத்து சொல்லியிருக்காங்க. மீண்டும் ஒரு முறை இதை நினைவுபடுத்திக் கொண்டு என்ற உறவையை முடித்துக் கொள்கிறேன். ஏன்னா இது 2வது முறையாக சொல்லணும்னு தோணுச்சு. என்னவென்று சொல்வதையா உந்தன் மகத்துவத்தை? எப்போதும் உன்னருளை எண்ணி எண்ணி உள்ளமெல்லாம் பூரிக்கும் விந்ததனை எவ்வாறு உரைப்பதென்று. பூமி சுற்றுவது போல் உடல் உயிர் அனைத்திலும் இன்பம். உங்கள் அருள்கொடையால் கிடைத்த மனவளக்கலையை உலகம் முழுவதும் பரவி மனிதகுலம் ஓய்வு பெற, தாங்கள் அனைவருக்குள்ளும் நிறைந்து பேரறிவு பெற, தங்களின் தவசக்தியால் நிரம்பிய பிரபஞ்சம் அருள் புரியட்டும். பிரபஞ்சம் அருள் புரியட்டும். பிரம்மம் நீ, பிரம்மஸ்வரூபம் நீ, பிதா நீ, அருள் நீ, பிறப்பே வேதாத்திரியம் நீ, அன்பு நீ, கருணை நீ, அறிவு நீ, எல்லாவற்றிலும் காந்த தத்துவமாய் இருப்பாய் நீ. எதை சொல்வதையா? இந்த பேதை மனம் உருகுதையா. இந்த பேதை மனம் உருகுதையா. வாழ்க வளமுடன். நன்றிகளம்மா. இந்த வாய்ப்பு கொடுத்தமைக்கு எல்லாருக்கும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறி நிறைவு செய்து கொள்கிறேன். வாழ்க வளமுடன்.